ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 250 கிராம் வெங்காயம், 250 கிராம் தக்காளி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தயிர் ஒரு 100 கிராம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்க, ஏலக்காய், இலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 1/2 கிலோ அரிசி போதும். அதுக்கு தான் தேவையான ஐட்டம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பூண்டு 50 கிராமும், இஞ்சி 50 கிராமும், அது கூட கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். புதினா, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது போட்டு இந்த 5 ஐட்டத்தையும் அரைச்சிக்கோங்க. இந்த 5 பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம் நீளமாக வெட்டிக்கணும். சின்ன சின்னதாக வெட்ட தேவையில்லை. வெங்காயத்தை நல்ல நீளமாக ரொம்ப மெல்லிசாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இப்படி வச்சு வெட்டிக்கணும், க்ராஸாக வச்சு. நம்ம நேராக வச்சு துண்டு துண்டாக வெட்டக்கூடாது. க்ராஸாக வச்சு ரொம்ப மெல்லிஸாக வெட்டிக்கணும். அப்போ தான் அது தக்காளி நல்லா மெல்ட் ஆகிடும் அந்த பிரியாணியில். 250 கிராம் தக்காளியையும் வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கணும். அப்புறம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்க, ஏலக்காய், இலை இதை போட்டு தாளிச்சிக்கணும். நெய், உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெயில் தான் செய்வேன், அதனால் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் எண்ணெய் போதும். 100 கிராம் எண்ணெய் போட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய்லாம் போட்டு தாளிக்க போட்டுட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். அதனால் இப்போ வெங்காயம் ஃபுல் வதங்குற வரைக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு நேரம் ஆகும், பாக்கி எல்லாமே சீக்கிரம் ஆகிடும். ஆனால் அந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் டைம் கொடுங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அப்போ அதை இப்போ கரெக்டாக உப்பு லைட்டாக போட்டுட்டு வதங்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஃபாஸ்ட்லேயே வைங்க, கேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், அப்போ தான் அது வதங்க டைம் எடுக்காது. இப்போ வதங்கி வருது. வெங்காயம் வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், லைட்டாலாம் இல்லை, நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அது என்ன சொல்கிறது, அந்த வாசம் பிரியாணியில் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கி பச்சை பச்சையாக இருந்ததுன்னா அந்த வாசம் வராது. பிரியாணியோட மெயின் வாசமே அந்த வெங்காயம், அந்த பட்டை, லவங்க போட்டிருக்கோம்ல, அதோடது தான் அந்த மெயின் டேஸ்ட்டு, வாசம் எல்லாமே. அதனால் அந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மசாலா போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மசாலாவும் தக்காளியுமே போட்டுக்கலாம் சேர்த்து கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி, நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும், தக்காளியும் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் மூடி போட்டு அதை வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரும்போது இன்னொரு சைடில் நம்ம தண்ணி வச்சிடலாம் அரிசிக்கு. இதில் நம்ம சாப்பாடு அரிசி சாப்பாடு செஞ்சு அதை தான் அது மேலே கொட்ட போகிறோம். இது பிரியாணி மாதிரி மிக்ஸாலாம் வராது, தனியாக ரைஸ் செஞ்சு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இதுக்கு தண்ணி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 பட்டை, 2 லவங்கு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, சும்மா பேருக்கு நல்லா கொதிக்க விட்டு அதில் இதெல்லாம் போடணும். ஏன்னா அந்த அரிசியும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாடு மட்டுமே அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த சாப்பாடு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கூடவும் இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்து உப்பு போட்டுருங்க. உப்பு நல்லா போடணும், ரொம்ப கம்மியாக போடக்கூடாது. அந்த அரிசி ஏன்னா பிரியாணிலையும் நம்ம கரெக்டாக உப்பு போடுவோம், அரிசிலையும் கரெக்டாக உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு ரெண்டுக்கும் ஈக்குவலாக வரும். இல்லை நம்ம ரைஸில் ரொம்ப கம்மியாக போட்டுட்டு கீழே உள்ள மசாலாவில் ரொம்ப போட்டோன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அதுக்கு கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும், போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தனியாக இதை டேஸ்ட் பார்த்து இதை நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு.
இதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் இவ்வளோ தான் வேணும். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நிறைய பொருளெல்லாம் போடக்கூடாது, எந்த பிரியாணி ஃப்ளேவர் மாறிடும். நீங்கள் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பட்டை, லவங்கு, ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். நான் இப்போ இதில் போடலை. நார்மலி நான் போடுவேன், அது போடலாம். இல்லைனா நம்ம பட்டை லவங்க தாளிக்கிறதுல ஜாஸ்தி தாளித்தாலும் அதே ஃப்ளேவர் தான் வரும். ஆனால் அது வச்சுருந்தா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது சிக்கன் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னே இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகணும். அந்த இஞ்சி பூண்டு இதோட அந்த பச்சை வாசமெல்லாம் போய் அந்த மசாலாவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். தயிரும் எல்லாமே இப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து நான் தயிரும் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ அப்போ ரெடியாகிறதுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஊற வைக்க டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சிரும். இப்போ இந்த சைடு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி ஊற வச்சுருக்குறோம்ல, 1/2 மணி நேரம் எப்பவும் ஊற வச்சிடணும் பாஸ்மதி அரிசியை. அதை வந்து நம்ம இப்போ அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த மேலே மிதக்கிற அந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் நம்ம எடுக்கணுன்னா எடுத்துடலாம். எனக்கு அது பிடிக்காது, சாப்பாடில் கையில் வர்றதுன்றதுனால நான் அதெல்லாம் இப்படி எடுத்துட்டேன். நீங்கள் எடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடுக்கணுன்னா எடுத்துருங்க. இப்படி அந்த வாசம் எல்லாமே இறங்கிடுச்சு. இனிமேல் அது தேவையில்லை, அதனால் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் அதை வேக விட்டு இந்த அரிசியையும் நம்ம வேறு இடத்துல சலித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி பூரா வடிகட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே அந்த மசாலா வந்து தண்ணி அந்த சிக்கனுக்கும் மேலே இருக்கணும். லைட்டாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்புறம் சாப்பாடு வந்து சரியாக இதாகாது. இப்போ பாருங்கள், சிக்கனும் தண்ணியும் கரெக்ட் லெவலில் இருக்கணும், அப்படியே ஒரே லெவலில். அந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் கொட்டிக்கலாம். மெதுவாக கொட்டணும். ஃபுல்லாகவுமே அது அந்த மசாலா கீழே இருக்கும், இந்த ரைஸ் மேலே இருக்கும். கேஸை ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த சாப்பாடை இதில் கொட்டி நல்லா மூடி வச்சு, சாப்பாடு வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கணும் நம்ம வடிக்கும்போது. இப்போ இதில் வந்து 1/4 பதம் வேகும். ரொம்ப குழைய வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் டைம் விடலாம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தம் போட்டால் போதும். இது அரிசி சாப்பாடு போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் வச்சு நீங்கள் தம் போட்டால் போதும். நான் இப்போ கண்ணாடி மூடி தான் இருக்குது, மூடி வச்சு அது நல்லாவே க்ளோஸ் ஆகுதுன்றதுனால நான் அதை வச்சே தம் போட்டேன். உங்களுக்கு மூடி சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இதில் லைட்டாக நெய், கொத்தமல்லி, புதினா போடணும். இப்போதைக்கு நெய் போட்டு மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டில் கேஸ் நிறுத்திட்டு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். சரியா? இப்போ வந்து கரெக்டாக ஆகிடுச்சி, எல்லாமே மூடி வச்சாச்சு. இப்போ இது தம்மாவது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அரிசி பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்படி நிற்கும். மேலே உள்ள ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அப்படி நிற்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து அது கரெக்டாக எல்லாமே வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லியை வெட்டி மேலே போட்டுட்டு திருப்பி மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு முன்னே 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.